அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மகாபாரதம் ஆதிபருவம் பகுதி 30. திருதராஷ்டிரர் இளவரசன் யுதிஷ்டிரனை வரவழைக்கிறாரு. என் அருமை செல்வா, வாரணவதத்தை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறாங்க. வசிப்பதற்கு ஏற்ற ஊர் அதுன்னு பாராட்டி கூறுறாங்க. அதனால் நீ உன் தாயையும் தம்பிகளையும் அழைச்சிட்டு அங்கே கொஞ்ச காலம் வசித்திரு. அதன் மூலம் நீ நல்ல ஆரோக்கியத்தை பெறுவாய். இந்த பட்டணத்தில் நீ படாத பாடுபட்டு களைச்சி போயிருக்க. உனக்கு உற்சாகத்தை ஊட்டுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் நீ வேறு ஊருக்கு போய் கொஞ்ச காலம் ஓய்வு பெறுவது முற்றிலும் அவசியமாகும்னு திருதராஷ்டிரன் யுதிஷ்டிரன்கிட்ட சொல்கிறாரு. இத்தனைக்கு சொந்த பெரியப்பாங்க இப்படி தாங்க இருக்காங்க நாட்டில் நிறைய பேர். எல்லா பெரியப்பாவும் இப்படி தான் போல. குறிப்பறிந்து கொள்ளும் யுதிஷ்டிரனுக்கு விஷயம் நன்கு விளங்கியது. புத்திமதி புகட்டுவது போன்று தனக்கு இடப்பட்டிருக்கும் உத்தரவு அது இன்னும் உணர்ந்தான். அங்கு செல்ல அவனுக்கு விருப்பம் இல்லாத போதிலும் வேறு வழி அவனுக்கு தெரியல. அரை மனதோடு அந்த உத்தரவுக்கு அவன் இணங்கினான். பாண்டவ சகோதரர்களும் அவர்களுடைய அன்னையும் முதியோர்களாகிய பீஷ்மர், விதுரர், துரோணர் அவர்கள்ட்ட விடைபெற்று கொண்டு புறப்பட்டு போனாங்க. போகிற வழியில் அரசன் எங்களுக்கு ஆணை பிறப்பிச்சிருக்காரு. அதனால் நாங்கள் ஏற்று போகிறோம் அப்படின்னு பாண்டவர்கள் எல்லார்கிட்டையும் தெரிவிக்கிறாங்க. நகரவாசிகளில் சிலர் பாண்டவர்களோட ஊர் கடந்து செல்வதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அவங்களில் அனுதாபம் காட்டி சிலர் பாண்டவர்களை தொடர்ந்து செல்கிறாங்க. யுதிஷ்டிரன் அவங்களுக்கு ஆறுதல் கூறி அஸ்தினாபுரத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறான். விதுரர் மட்டும் தனியாக பாண்டவர்களுக்கு நெடுதூரம் நடந்து செல்கிறான். போகும்போது சூழ்ச்சிகளை பற்றியும் தீ விபத்துகளை பற்றியும் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாரு. ஒரு வனமே தீப்பற்றி எரிந்த பொழுது எலிகள் பூமிக்குள்ளே வலை தோண்டி அந்த விபத்துலேருந்து தப்பிச்சு கொண்டதை ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும்னு சொல்கிறாரு. ராஜகுமாரர்கள் இந்த எச்சரிக்கையோட உட்பொருளை நன்கு உணர்ந்து கொள்கிறாங்க. பாண்டவ சகோதரர்களுக்கு நலன் உண்டாக்குகன்னு வாழ்த்தி விதுரர் அஸ்தினாபுரத்துக்கு திருப்பி செல்கிறாரு. சில நாட்களில் சகோதரர்களும் அவருடைய அன்னையும் மிகவும் விளம்பரம் செய்யப்பட்டிருந்த வாரணவதத்தை சென்றடைகிறாங்க. பாண்டவர்கள் வாரணவதத்துக்கு கிளம்பி சென்றது குறித்து துரியோதனன் மகிழ்ச்சியுற்று இருந்தான். அவனுடைய மாமாவாகிய சகுனியோட சதி ஆலோசனையின்படி பாண்டவர்களை வேறு இடத்துக்கு கொண்டு செல்லும் திட்டத்தை நன்கு நிறைவேற்றினான். புரோச்சனன் என்பவன் அஸ்தினாபுரத்தோட ஒரு அமைச்சன். துரியோதனன் அவனை தனது சதி ஆலோசனைக்கு உட்படுத்தி வச்சிருந்தான். அந்த அமைச்சர் வாரணவதத்துக்கு பாண்டவர்கள் செல்லும் முன் விரைந்து சென்று அரக்கு மாளிகை ஒன்றை கட்டி முடிக்கிறான். பாண்டவர்களை அந்த மாளிகையில் வசித்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுதல் வேண்டும். சிறிது காலத்துக்கு பிறகு அதுக்கு தீ மூட்டி விடுதல் வேண்டும்னு சொல்கிறான். அதில் வசித்தவங்க தீக்கு இரையாகி மடிஞ்சு போயிடுவாங்க. அந்த விபத்து தெய்வாதீனமாக நிகழ்ந்ததுன்னு அனைவராலும் கருதப்படும். இதுவே அவர்கள் அமைத்திருந்த கொடிய திட்டமாக இருந்துச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மகாபாரத ஆதிபருவம் 31 அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.